நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ டிப்பிக்கல் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் செட்டப். இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 மேக்னெட் இருக்குது, ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல். ஸோ இதில் நடுவில் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு காயில் வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு ரெக்டாங்கிள் காயில். ஸோ அதான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் காயில். அண்ட் ரெக்டாங்கிள் காயிலை வந்து 2 மேக்னெட் நடுவில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள் காயிலில் வந்து கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா என்ட்ரிங் அண்ட் எக்ஸிட் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் இப்படி பாஸ் ஆகிட்டு லூப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வழியாக கரண்ட் வந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்ப்ரிங்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா பேசிக்காக ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நடுவில் வச்சுருக்கிறதுனால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், இங்கே இன்சைட் ஃபோர்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும், இங்கே வந்து அவுட் சைட் ஃபோர்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த 2 ஃபோர்ஸ்னால இந்த காயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த 2 ஃபோர்ஸ்னால காயில் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ்னால காயில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இது ரொட்டேட் ஆகும்போது இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்னாகும், நம்ம கரண்ட்டு சப்ளை பண்ண ஸ்ப்ரிங்கு நல்லா டைட் ஆகும், நல்லா இட் வில் ட்விஸ்ட், நல்லா ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சடனாக நம்ம கரண்ட்டை கட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ஆல்ரெடி இந்த ட்விஸ்டான ஸ்ப்ரிங் வந்து என்னாகும், ரீஸ்டோர் பண்ணும், திருப்பி வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கே திருப்பி ரீஸ்டோர் ஆகும் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேல்வனோமீட்டரில் எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது கேல்வனோமீட்டர் அப்படின்றது வந்து என்ன, இட் இஸ் அ டிவைஸ் which is used to detect the fuel amount of current. ஸோ அப்போ இந்த கரண்ட்டுன்றது வந்து அந்த கேல்வனோமீட்டரோட நம்ம மீட்டர் பாக்ஸை பார்த்தோன்னா அது எப்படி இருக்குன்னா 0 to some values இருக்கும். ஸோ 0 to some values ரைஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இதோட டார்க்னால இது முறுக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரீடிங்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கரண்ட்டை நம்ம டப்புன்னு கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூலேருந்து சடனாக என்ன ஆயிரும், அது வந்து மினிமம் வேல்யூக்கு வந்து வந்துடும். ஓகே, அதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கேல்வனோமீட்டர். நான் இப்போ எல்லாத்தையும் எழுதலாம். இட் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட், used to measure current in circuit, okay. It is working based on fact. It is working based on fact is torque. It is working based on the fact of torque. Okay, torque experienced by a coil. Okay, torque experienced by a coil when a current pass through it. When a current passes through it. ஓகே, கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா டார்க் ப்ரொடியூஸ் ஆகும், அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தென் ஸோ காயில் இஸ் ரொட்டேட்டிங் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஸ்ப்ரிங் வில் ட்விஸ்ட். ஓகே, we can write coil principle இதான் ஒர்க்கிங். காயில் இஸ் ரொட்டேட்டிங். ஓகே, காயில் இஸ் ரொட்டேட்டிங் due to magnetic torque, when any one of the current or magnetic field is cut. Okay, when any one of the current or magnetic field is cut, it will attain, okay, so it will attain a restoring torque. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கரண்ட் பாஸ் ஆக இந்த ஸ்ப்ரிங் வந்து நல்லா வந்து என்ன ஆகும், ட்விஸ்ட் ஆகும். கரண்ட்டை ஸ்டாப் பண்ண உடனே ட்விஸ்டான ஸ்ப்ரிங் வந்து திரும்பி ஒரிஜினல் பொசிஷன் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்னா கரண்ட் பாஸ் ஆகும்போது ரீடிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், கரண்ட் ஸ்டாப் ஆன உடனே திருப்பி 0 பொசிஷனுக்கு வந்துடும். அதான் வந்து கேல்வனோமீட்டரோட ஒர்க்கிங். ஸோ இப்போ நம்ம எழுதும்போது we already know torque due to, ஸோ இதில் பேசிக்காக என்னென்னா மேக்னெட்டிக் டார்க் என்னென்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் மேக்னெட்டிக் டார்க்? we already studied magnetic torque would be BIA. ஓகே, sin theta, அதாவது ஆங்கிள் பிட்வீன் ஏரியல் வெக்டாரும்
மேக்னெட்டிக் ஃபீல்டு 90 டிகிரி, ஸோ சைன் பிகம் 1. ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டார்க் BIA இன்டூ என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு டர்ன் தான் இருக்குது. இது மேக்னெட்டிக் டார்க். ஓகே, ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு இன்னொரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் வாட் வி கால் அஸ் அ ரீஸ்டோரிங் டார்க். ஓகே, we can write it here. ஸோ மேக்னெட்டிக் டார்க் கட் ஆன உடனே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ரீஸ்டோரிங் டார்க். இந்த ரீஸ்டோரிங் டார்க் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஆங்கிள். அதாவது எவ்வளவுக்கு நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு ரீஸ்டோரிங் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ யூ கேன் while you writing that proportionality constant ரிமூவ் பண்ணும்போது that you are introducing a c theta. வாட் இஸ் c அப்படின்றது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? c theta அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த மேக்னெட்டிக் டார்க் would be equal to what? This restoring torque. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து n is equal to 1. ஒரே ஒரு டர்ன் தான், ஒரே ஒரு காயில் தான் இருக்கிறதுனால n equal to 1. ஸோ அப்போ என்ன ஆகும்? மேக்னெட்டிக் டார்க் we can write மேக்னெட்டிக் டார்க் would be equal to the restoring torque. ஸோ அப்போ எழுதும் போது மேக்னெட்டிக் டார்க் வந்து என்ன? That is BIA and restoring torque வந்து c into theta. ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம எழுதும் போது தீட்டா என்ன கிடைக்கும்? ஸோ தீட்டா would be equal to BIA. ஓகே, BIA divided by C. So we can say theta would be equal to current ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். So that will be BA by C. Okay, BA by C into I. So this BA by C எதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா current sensitivity அப்படின்னவா ரீப்ளேஸ் பண்ணிப்போம். Okay, so I'll write it here. So we can say theta would be equal to SI. SI அப்படின்னா என்ன அர்த்தம்னா current sensitivity into the current. So what is the current sensitivity value? The current sensitivity value would be angle twisted per unit current. Okay, angle twisted per unit current. So what is where? We can write where current sensitivity would be equal to what? BA. n number of turns இருந்துச்சுன்னா n include பண்ணிக்கலாம், ஒரு turn இல்லைன்னா so C. This is a formula for current sensitivity. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா current sensitivity அப்படின்னு சொல்கிறோம். ஸோ current sensitivity. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா